3 மாதத்தில் 60 ஃப்ளாப் படங்களா? கோலிவுட்டின் காலாண்டு ரிப்போர்ட் ஒரு பார்வை. வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. 2025ஆம் ஆண்டு தொடங்கி விறுவிறுவென சென்று கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு தமிழில் இதுவரை வெளிவந்த 64 படங்களில் 60 படங்கள் தோல்வியை தழுவியிருக்கிறதா? 2025ஆம் ஆண்டு தற்போதுதான் தொடங்கியது போல் உள்ளது. ஆனால் அதற்குள் 3 மாதங்கள் ஓடிவிட்டன. இந்த 3 மாதங்களில் தமிழ் சினிமா நிலவரம் எந்த அளவுக்கு உள்ளது என்பதை பற்றிதான் இந்த தொகுப்பில் பார்க்க உள்ளோம். இந்த 3 மாதங்களில் மொத்தம் 64 தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆகியுள்ளன. அதில் 60 தோல்வி படங்கள், 4 வெற்றி படங்கள் தான் இதுவரை வந்துள்ளன. பாக்ஸ் ஆபீஸிலும் இந்த ஆண்டு ஒரு தமிழ் படம் கூட 200 கோடி ரூபாய் வசூலை எட்டவில்லை. ஒவ்வொரு ஆண்டின் தொடக்கத்திலும் பொங்கல் விடுமுறைக்கு போட்டி போட்டு படங்கள் ரிலீஸ் ஆகும். அதேபோல் இந்த வருட பொங்கலுக்கு பாலா இயக்கிய வணங்கான், ரவி மோகனின் காதலிக்க நேரமில்லை, விஷ்ணுவர்தன் இயக்கிய நேசிப்பாயா, ஷான் நிகாம் நடித்த மெட்ராஸ்காரன் ஆகிய புது படங்கள் வந்தாலும் 12 ஆண்டுகளுக்கு முன் ரிலீஸ் ஆக வேண்டிய மதகஜராஜா இந்த ஆண்டு பொங்கலுக்கு வெளியாகி பாக்ஸ் ஆபீஸில் வெற்றி வாகை சூடியது. அப்படம் 50 கோடி ரூபாய் வசூல் செய்தது. ஜனவரி மாதத்தில் மொத்தம் 26 படங்கள் திரைக்கு வந்தன. இதில் 2 ஹிட் படங்கள் தான். அதில் ஒன்று மதகஜராஜா, மற்றொன்று மணிகண்டன் நடிப்பில் வெளிவந்த குடும்பஸ்தன். இதில் மதகஜராஜா 50 கோடியும் குடும்பஸ்தன் 25 கோடியும் வசூல் செய்தது. மற்ற படங்கள் பட்ஜெட்டில் பாதி கூட வசூல் செய்யவில்லை. இதனால் கோலிவுட்டுக்கு தொடக்கமே டல் ஆனதாக அமைந்தது. ஜனவரி மாதம் பெரிய அளவில் வசூல் இல்லாவிட்டாலும் பிப்ரவரி மாதம் அஜித் படம் ரிலீஸ் ஆவதால் கோலிவுட் வசூல் வேட்டையாடும் என எதிர்பார்த்திருக்க ஆரவாரத்துடன் ரிலீஸ் ஆகி புஸ்வானம் ஆனது அஜித்தின் விடாமுயற்சி. அஜித்தின் கெரியரில் மிகப்பெரிய தோல்வி படமாக விடாமுயற்சி அமைந்தது. இதுக்கா இவ்வளவு பில்டப் கொடுத்தார்கள் என ரசிகர்களே விமர்சிக்கும் அளவுக்குத்தான் விடாமுயற்சி இருந்தது. இதையடுத்து காதலர் தினத்தன்று அதிகபட்சமாக 9 படங்கள் ரிலீஸ் ஆகின. அதில் அனைத்துமே தோல்வியடைந்தன. பின்னர் கோலிவுட்டுக்கு புத்துயிர் அளிக்கும் விதமாக 21ஆம் தேதி பிரதீப் ரங்கநாதனின் டிராகன் படம் ரிலீஸ் ஆனது. இப்படம் 150 கோடி ரூபாய் வசூலித்து ஆறுதல் அளித்தது. இந்த ஆண்டில் அதிக வசூல் செய்த படமும் இதுதான். இதனுடன் ரிலீஸ் ஆன தனுஷின் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் படம் பார்த்த ரசிகர்கள், தனுஷுக்கு ரசிகர்கள் மேல் என்ன கோபம், இப்படி ஒரு படத்தை கொடுத்திருக்கிறார் என விமர்சித்தார்கள். பிப்ரவரியில் மொத்தம் 19 படங்கள் ரிலீஸ் ஆகின. அதில் ஒரே ஒரு படம் தான் ஹிட் ஆனது. மார்ச் மாத நிலைமை பிப்ரவரியை விட மோசம். இது பொதுத் தேர்வுகள் நடக்கும் மாதம் என்பதால் பெரும்பாலும் படங்கள் ரிலீஸ் செய்ய மாட்டார்கள். ஆனால் இந்த ஆண்டு வாரம் படங்கள் வரிசை கட்டி வந்தன. அந்த வகையில் மார்ச் முதல் வாரம் ஜிவி பிரகாஷின் கிங்ஸ்டன் படம் ரிலீஸ் ஆனது. அப்படம் ஜிவியின் ஃபிளாப் லிஸ்டில் இணைந்தது. பின்னர் மார்ச் 2ஆம் வாரம் யுவன் தயாரிப்பில் ரியோ நடித்த ஸ்வீட் ஹார்ட் படம் திரைக்கு வந்தது. இப்படமும் தோல்வியை தழுவியது. மார்ச்சில் முதல் 3 வாரங்கள் வெற்றியின்றி கோலிவுட் வறண்டு போயிருக்க, லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டாக வந்து ஹிட் அடித்துள்ளது விக்ரமின் வீரதீர சூரன் திரைப்படம். இப்படம் ரிலீஸ் ஆன ஒரே வாரத்தில் 50 கோடி ரூபாய்க்கும் மேல் வசூலித்து வெற்றி நடை போட்டு வருகிறது. மொத்தமாக மார்ச் மாதத்திலும் 19 படங்கள் ரிலீஸ் ஆகின. அதிலும் ஒரே ஒரு வெற்றி படம் தான் வந்துள்ளது. கோலிவுட்டின் முதல் காலாண்டில் மொத்தம் 64 படங்கள் ரிலீஸ் ஆகி அதில் வெறும் 4 படங்கள் மட்டுமே ஹிட் அடித்துள்ளன. எஞ்சியுள்ள 60 படங்களும் தோல்வி படங்களாக அமைந்துள்ளன. இந்த காலாண்டில் கோலிவுட் கற்றுக்கொண்ட பாடம் என்னவென்றால், அஜித் போன்ற முன்னணி நடிகரின் படமாக இருந்தாலும் படம் நன்றாக இருந்தால்தான் பார்ப்பார்கள். இல்லை என்றால் தூக்கி எறிந்துவிட்டு 1 மாதத்திற்கு பின் OTTயில் பார்த்துக் கொள்வார்கள். இந்த 64 படங்களில் 50 படங்கள் வந்த சுவடு கூட தெரியவில்லை. அடுத்த 9 மாதங்களில் நிறைய பெரிய நடிகர்களின் படங்கள் வருவதால் கோலிவுட்டுக்கு எட்டாக்கனியாக இருக்கும் 1000 கோடி ரூபாய் வசூல் கனவு இந்த ஆண்டிலாவது நனவாகுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.